Hello traders, welcome to our channel. Today date August 12, time 9:35 AM. இன்னைக்கு எதில் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி எடுத்துப்போம். மை ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நியர்லி வந்துட்டு இந்த லோஸ் வந்துட்டு ப்ரைஸ் அகைன் வந்துட்டு வராது. அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நியர்லி 1:1 மீன்ஸ் நியர்லி இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிகவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி எடுத்துக்கேன். ஓவரால் இந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் வைக்க போகிறேன்னா நியர்லி $20 வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து எஸ்எல் வைக்கிறேன். என்ட்ரி எடுத்தாச்சு. வெயிட் பண்ணி பாவம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. நான் எதை பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்தேங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்தாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் கோல்டு. இதுதான் அந்த மேஜர் ரேஞ்சுன்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு அண்ட் தென் ஹைஸ்லேருந்து நல்ல செல்லிங் வந்திருக்கு. அண்ட் தென் நியர் த ஹைஸ் வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து அகைன் நியர் த லோ வரைக்கும் வர முடியல. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் அகைன் ஹையர் லெவலில் வந்தாலே ப்ரைஸில் வந்து ஸ்ட்ரென்த்து தான் ஓவராலாக இருக்குன்ட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஹையர் லோவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லோ இது வந்து ஒரு ஹையர் லோ. அண்ட் தென் இந்த லோக்கு மேலே ப்ரைஸ் வந்து அகைன் ப்ரீவியஸ் வீக் வந்து ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு நல்ல பையிங் வந்துருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்விங்குன்னே சொல்லலாம். இன்னுமே வந்துட்டு கிளியர் கட் கன்ஃபர்மேஷன் வரணும்னா ப்ரைஸ் வந்துட்டு அகைன் இந்த 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 லெவல் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு மொமெண்டம் வரும்போது அந்த மொமெண்டம் வந்து கண்டினியூஷன் அடுத்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்துட்டு பேசிக்கலாக ஓவராலாக வந்துட்டு இந்த ஸ்விங் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கும்போது ஓவராலாக ஜென்ரல் ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு. அண்ட் தென் ப்ரைஸ் வந்து இந்த லோ வந்து சஸ்டைன் ஆகிட்டு அகைன் ஒரு பையிங் மொமெண்டம் அட்லீஸ்ட் இந்த ஹை பிரேக் ஆகலைனாலும் ஒரு மொமெண்டம் வரும். மினிமம் இன்ட்ராடேக்கான மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். லோவர் த டைம் ஃப்ரேம் போய் பார்த்தாலும் சேம் அதே கிளியர் கட்டாக தான் இருக்கும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜென்ரல் ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருந்தால் கண்டினியூஸ் பையிங்க்கு அப்புறம் ப்ரீவியஸ் வந்து அந்த ஜென்ரல் ரிட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது செல்லர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அக்ரெசிவாக செல்லிங் வருதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அகைன் பையஸ் வந்து ரிவர்சல் ஆயிடுது. செல்லிங் வருது அகைன் பையஸ் ரிவர்சல், செல்லிங் வருது அகைன் 80-90% ரிவர்சல், செல்லிங் வருது அந்த ரிவர்சல் அகைன் இந்த இடத்துல அக்ரெசிவ் செல்லிங் இருக்குது, அதுவுமே ரிவர்சல் ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் நல்ல செல்லிங் வந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் வந்து நல்ல அக்ரெசிவ் கேண்டலில் ரிவர்சல் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான், பை சைடுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனே சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பையிங் கூட ரிவர்சல் ஆனிச்சுன்னா அந்த செல்லிங்குமே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அகைன் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்விங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆக போகுதுன்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். ஓவராலாக ஆஸ் பர் அவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த லோ வந்து சஸ்டெயின் ஆயிடணும். ஐ திங்க் இந்த ஜோனுக்கு கீழே ப்ரைஸ் வந்து அகைன் ரிவர்ஸ் லைட்டு லோ வரது ரொம்பவே கம்மி ப்ராபிலிட்டி தான். ப்ரைஸ் வந்து அகைன் ஹையர் லெவலில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்துக்கும். ப்ரைஸ் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்லவே ஒரு பையிங் மூமெண்டம் வந்து கொடுத்துருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:31 AM. அகைன் வந்துட்டு குவான்டிட்டி வந்து ஆட் பண்ண போகிறோம். எஸ்எல் வந்து ட்ரைல் பண்ணுறலாம். நியர்லி இந்த லோ வந்து என்னோட எஸ்எல் வந்து ட்ரைல் பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி $8 தான். இன்றைக்கி ட்ரேடில் வந்துட்டு நான் ஓரளவு $20 வந்து எஸ்எல் வச்சுருந்தேன். அதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு $12 வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். நியூ ஆர்டர் தென் ஸ்டாப் லாஸ் டிபி. டிபி வந்துட்டு சேம் ஹை தான். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் நியர் த லோ. அகைன் 0.02 வருதா, $14 வருது. அகைன் வந்து நான் ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன் 0.02 லாட் கோல்டில். அகைன் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. இப்போ டிபி வந்துச்சுன்னா நம்ம ஓவராலாக டிபி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 21 நியர்லி $40 பக்கமாக வரும். அண்ட் தென் எஸ்எல் வந்துட்டு நம்ம முன்னாடியே நம்ம மேனேஜ் பண்ணது தான் ஓவராலாக 20-30 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்னோட எஸ்எல் இருக்கும். நம்ம எஸ்எல் சேஃபாக தான் இருக்குது. அண்ட் தென் டிபி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹையர் த டார்கெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ட்ரேடர்ஸ் இப்போ டைம் வந்துட்டு 1:12 PM. மார்னிங் எடுத்த கோல்டு ட்ரேட் வந்து நம்ம எஸ்எல் ஹிட் அடிச்சிருச்சு, எஸ்எல் அடிச்சிருச்சு. நம்ம நார்மலாக 1:1 வந்துட்டு வச்சுருந்தோம்னா ஸ்டில் வந்துட்டு நம்ம ஓவர்வியூ ஆன்லைனாக தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு அந்த எஸ்எல் வந்து ட்ரைல் பண்ணி இந்த லோஸ் பக்கமாக வந்து நம்ம ட்ரைல் பண்ணி வச்சுருந்தோம். ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ப்ளஃப் பண்ணிட்டு அண்ட் தென் ப்ரைஸ் சேம் லெவல்ஸ் நம்ம டார்கெட்டை பேஸ் பண்ணி நியர் த டார்கெட் வந்துட்டான். ட்ரேடிங்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சில டைம் இதில் தான் செய்யும். மார்க்கெட் வந்து ப்ளஃப் பண்ணிட்டு அந்த தென் ப்ரைஸ் வந்து நம்ம ஓவருக்கு ஏற்ற மாதிரி சேம் லெவலில் வந்து அகைன் ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 1 or 2 ட்ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். இதை பேஸ் பண்ணி அகைன் வந்துட்டு நம்ம ரீஎன்ட்ரி எது பிளான் பண்ணோன்னா நம்ம ரிஸ்க் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஓவராலாக எனக்கு நான் ஒரு லிமிட்டை பேஸ் பண்ணி தான் நான் அன்றைக்கி ட்ரேட் எடுப்பேன். டுடே வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அபவ் $20 மேலே. அதே மாதிரி எஸ்எல் நான் வந்துட்டு அன்னைக்கு லூஸ் பண்ண போகிறேன்னா
20 to 30 இதுக்கு மேலே வந்துட்டு லூஸ் பண்ணவே மாட்டேன். மினிமம் 20, அந்த 22 அந்த ரேஞ்ச் 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்னோட எஸ்எல் பிளேஸ்மெண்ட்ஸே இருக்கும். அண்ட் தென் இந்த அமௌண்ட் வந்துட்டாலும் நான் அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டில் வந்து எந்த ட்ரேடுமே எடுக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ட்ரேடாக இருந்தாலும் சரி, நான் இந்த அக்கௌண்ட்டில் பர்டிகுலராக எடுக்கவே மாட்டேன். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபி வந்துச்சுன்னா டிபி வந்துட்டு அது நம்ம ட்ரையல் பண்ணிட்டு போகிறது தான். ப்ராஃபிட் வரது எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். ஆனால் லாஸ்ன்னு வருதுன்னா குறிப்பிட்ட அளவு ஒரு ஒரு லிமிட் வச்சுருங்க. இந்த இந்த இன்னைக்கு இவ்வளோ டாலர் எஸ்எல் வந்துருச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்க மாட்டேன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது டுடே வந்துட்டு நியர்லி நம்மளுக்கு வந்து $23 வந்து எஸ்எல் ரிஸ்க் வச்சுருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எஸ்எல் வந்து அடிச்சிருச்சு இன்னைக்கு. ஸோ நார்மலாக நம்ம 1:1 எப்பயும் போலேயே ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம். ஸ்டில் வந்துட்டு நம்ம இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். ஸோ ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு நம்ம ஓவர்வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவல்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். சேம் வந்து அகைன் ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் ஹையர் லெவலில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மறுபடியும் அகைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ப்ரைஸ் இன்னும் ஹையர் லெவல் தான் ஹோல்ட் ஆக போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி அகைன் ரீஎன்ட்ரி எடுக்கலாம் மேடம்னு கேட்டிங்கன்னா, ஸோ அகைன் வந்துட்டு நான் இன்னும் இந்த $20 இந்த இடத்துல லாஸ் இருக்க இடத்துல எதுவுமே ட்ரேடிங்கில் 100% சொல்ல முடியாது. நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போய் அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா அகைன் $20 வந்துடும். ஸோ நியர்லி $40 வந்துட்டு $40 to $50 வந்துட்டு ஒரே டாலரில் ரிஸ்க் வைக்கிறேன்னா நியர்லி வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 1%க்கு மேலே நீங்கள் வந்துட்டு ரிஸ்க் வைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ட்ரேடாக எடுப்பேன். அண்ட் தென் பேக்கப் அக்கௌண்ட் ஒன்று வந்து வச்சுருக்கேன். ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியில் பேக்கப் அக்கௌண்ட்டில் ஒரு $10K அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ நியர்லி வந்துட்டு ஒரு $300 பக்கமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதுவும் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 1 வீக் பக்கமாக தான் வாங்கியிருந்தேன், 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ ஆகஸ்ட் 1 அப்போ தான் இந்த அக்கௌண்ட் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 அப்போ எந்த ட்ரேடுமே எடுக்கல. அண்ட் தென் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நியர்லி $40 கம்மி எஸ்எல்ஏ வந்து நான் வெளில வந்துட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா $31, 4th ஆகஸ்ட் $50, 5th ஆகஸ்ட் $29, அண்ட் தென் 6th ஆகஸ்ட் $62. அண்ட் தென் ஆஃப்டராக வந்துட்டு ஒரு லாங் ஒரு 1 2 3 4 டிபிக்கு அப்புறம் அண்ட் தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எஸ்எல் வந்துருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் பண்ணால் பண்ணிகிட்டே போக முடியாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எஸ்எல் வரும். ஸோ அந்த எஸ்எல் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் வந்துட்டு ட்ரேடிங்கை வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுல இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் அகைன் ஒரு எஸ்எல் வந்துருந்துச்சு. ஸோ நியர்லி $25. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிரியேட் பண்ணல. அண்ட் தென் ஃப்ரைடேவும் எந்த ட்ரேடுமே எடுக்கல. அதேமாதிரி சாட்டர்டேவும் அந்த ட்ரேட் எடுக்கல. அண்ட் தென் சண்டே ஆகஸ்ட் 10 சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசியில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். தென் அதுவும் டிபி. அண்ட் தென் எஸ்டர்டேவும் டிபி தான் $38. அண்ட் தென் டுடே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நம்ம ஃபண்டிங் பீப்புளை அடித்ததுக்கப்புறம் எஸ்எல் வந்ததுக்கப்புறம் அண்ட் தென் யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ 1:1.5 பக்கமாக நான் வந்து எஸ்எல் வச்சு எடுத்திருந்தேன். நியர்லி ஒரு $40 $40 to $35 பக்கமாக ரிஸ்க் வச்சு ஒரு $100 பக்கமாக நான் டிபி வச்சுருந்தேன். ஸோ நியர்லி அந்த டிபி வந்து வந்துருந்துச்சு. ஸோ ப்ரைஸுமே நான் ஹையர் லெவல் தான் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிறதா பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நான் சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி எடுத்துருந்தேன். ஸோ நியர்லி அந்த ட்ரேடுக்கு மட்டும் நியர்லி எனக்கு வந்து ஒரு $110 வந்து நான் டிபி வச்சிருந்தேன். நியர்லி $50 to $60 எஸ்எல் வச்சிருந்தேன். அண்ட் தென் டிபி வந்து $110 வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு டிபியும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து தெரியும். $110 வந்துட்டு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸோ ஓவரலாக ப்ரீவியஸ் 3 டேவாக வந்துட்டு ஸ்டாப்பில் டிபி அடிச்சிருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஸோ சண்டேவும் டிபி, மண்டேவும் டிபி, டுடேவும் டிபி. ஸோ இந்த அக்கௌண்ட் பேக் டு பேக் வந்துட்டு சப்போஸ் அந்த ட்ரேடில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நான் பேக்கப் அக்கௌண்ட்டில் வந்து எடுப்பேன். சப்போஸ் இந்த அக்கௌண்ட்டில் ஏதோ ப்ளஃப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து அகைன் ரிவர்ஸ் ஆனாலும் நான் அதில் போய் எடுப்பேன். ஸோ பேக்கப்புக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சேம் வந்து இதே அக்கௌண்ட்டில் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன்னு வைங்களேன், அகைன் வந்துட்டு என்னோட ரிஸ்க் அதிகமாகிடும். ஆல்ரெடி நான் வந்துட்டு $20 $23 லாஸில் இருக்கேன். அண்ட் தென் நான் அகைன் வந்துட்டு இந்த இடத்துல நான் ரிஸ்க் வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ அகைன் நான் மினிமம் ஒரு ட்ரேடுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் 20 to 30 வைக்கிறேன்னா சப்போஸ் அதுவுமே எஸ்எல் வருதுன்னா ஸோ அந்த இடத்துல எனக்கு ஓவராலாக $50 வந்துட்டு எஸ்எல் வந்துற மாதிரி வரும். ஸோ ஓவராலாக நான் 2 டேஸ் ப்ராஃபிட் பண்ணது ஒரே நாளில் வந்துட்டு ரிஸ்க் வைக்கிற மாதிரி ஆகும். அகைன் வந்துட்டு நான் இந்த $50 ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் 2 டேஸ் ஆகும். ஸோ ஓவராலாக 5 டே வந்துட்டு இதிலே போயிடும். நான் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா பேலன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ப்ராஃபிட் பண்ண 2 நாளோட ப்ராஃபிட் போயிடும். அண்ட் தென் நான் அடுத்த 2 நாள் ப்ராஃபிட் பண்ணாதான் சேம் இப்போ இருக்க இடத்துக்கு வருவேன். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு எந்த ட்ரேடுமே எடுக்கலைன்னா நாளைக்கு ஒரு டிபி அடிச்சுன்னா வந்துடும்ல, நார்மலைஸ் ஆயிரும். நான் ஆல்ரெடி லூஸ் பண்ண $20 வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு $30 $35 எடுத்தேன்னா நான் அகைன் வந்துட்டு பாசிட்டிவ்ல வந்துடுவேன். ஸோ அகைன் வந்துட்டு மல்டிப்புளாக வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு 100% வந்து இந்த சைடு தான் போகும், பை சைடு தான் போகும், செல் சைடு தான் வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லாம் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோமே ட்ரேட் எல்லாமே. ஸோ
எவ்வளோதான் கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்தாலும் ப்ரைஸோட நேச்சர் வந்து எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இங்கே வரைக்கும் போகலாம் அப்படி தான் உங்களால் வந்துட்டு மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ண முடியுமே தவிர, மார்க்கெட் கன்ஃபார்ம் இங்கே போகும், இந்த ஹை பிரேக் ஆகும், இங்கே போகும், இவ்வளோ மொமெண்டம் வரும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஒன்லி ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ப்ளோ ஆகிறதா சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ரைஸ் வந்துட்டு என்ன என்னென்ன சிக்னல்ஸ்லாம் ஷோ பண்ணால் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ எதுவுமே இதில் வந்து ப்ரிடிக்ஷனுங்கிற ஒரு வார்த்தைக்கு இங்கே இடமே இல்லை ட்ரேடிங்கில். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது தான். ஸோ இன்றைக்கி ஓவராலாக நம்ம இந்த ஃபண்டிங் விப்ஸில் வந்துட்டு $23 எஸ்எல். அண்ட் தென் அது வந்துட்டு இனிமேட்டு அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் அக்கௌண்ட் இந்த ப்ளூபெரி அக்கௌண்ட்டில் நியர்லி டுடே வந்துட்டு ஒரு $98 பக்கமாக ப்ராஃபிட்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேட் வந்து ஓடிட்டு தான் இருக்கும் யூஎஸ்டி கேடில். ஸோ அதோட பொசிஷனையும் காட்டிடுறேன். ஸோ யூஎஸ்டி கேடில் ஸ்டில் நான் என்ட்ரி எடுத்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸில் அண்ட் தென் எஸ்எல் வந்துட்டு கொஞ்சம் லோவர் லெவலில் அண்ட் தென் டிபி இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஸ்விங் ட்ரேடை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ டிபி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நியர்லி ஆஃப் டே இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கூட இந்த ட்ரேட் வந்து ரன் ஆகலாம். ஸோ ஸ்விங் ட்ரேட் இது ஓடிட்டுருக்கு. அண்ட் தென் ஓவராலாக க்ளோஸ் பண்ண பொசிஷனில் ஸோ நியர்லி 91 + 19 ஓவராலாக ஒரு $110 பக்கமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ப்ளூபெரி ஃபண்டரில். ஸோ இதுதான் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நார்மலாக வீடியோ உங்கள் யூடியூப்பில் காட்டுற ஃபண்டிங் பீப்பில் இன்றைக்கி நம்மளுக்கு எஸ்எல் நியர்லி $23. ஸோ நாளைக்கு என்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்மாக இருக்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருக்காங்களா மறக்காம நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.